ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜான்வரி 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எம்பவரிங் இந்தியாஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அதாவது பெண் குழந்தையை காப்பாற்றட்டும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஸ்கீம் வந்து 10 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருச்சுங்க. ஸோ 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால இதுல ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து நீங்க படிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது ஐசிஆர்ஐஆர் ரிப்போர்ட்ல இந்தியாஸ் டிஜிட்டல் எக்கானமி டு கான்ட்ரிபியூட் 1/5 ஆஃப் த ஜிடிபி பை 2030 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த ஜிடிபில 1/5 வந்து டிஜிட்டல் எக்கானமினால வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஆர்ஐஆர்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ். ஸோ நித்தி ஆயோகோ நாஸ்காமோ 2 பேரும் 1 lakh பீப்புளுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் சொல்லி தரதுக்காண்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்கீமு கீழே வருதுன்னா பிஎம்ஜி திஷா அப்படின்ற ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சாக்ஷார்தா அபியான் அப்படின்றதுல ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வருது. எஃப்ஐஇஓனா என்ன, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து சிங்கப்பூரோட கிரெட்லிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ளை செயின் கம்பெனி, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது, அந்த கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இந்த பிஎம்ஜி திஷா அப்படின்ற ஸ்கீம் வந்து என்னதுன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு மெம்பருக்காவது நம்ம டிஜிட்டல் எஜுகேஷன் கொடுக்கணும், அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம். ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனாவும் 10 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. அதுல வந்து மினிமம் டெபாசிட் 250 ரூபாயா இருந்தது. அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 ரூபாயா, நீங்க 50 ரூபாயா கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு குறைஞ்சது 250 ரூபாயாவது நம்ம அந்த அக்கௌண்ட்ல போட்டிருந்தாதான் அக்கௌண்ட் லைவா இருக்கும். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால அப்பர் லிமிட் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நம்ம அதுல கட்டிக்கலாம். ஸோ சஞ்சய் அப்படின்றது பேட்டில் ஃபீல்டு சர்வைலன்ஸ் சிஸ்டம், அதாவது போர்க்களத்தை நோக்குறது. இப்போ என்ஐஎஃப்டினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்ல இருக்கு. அது விஷன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல வந்து அடுத்தடுத்த ஃபேஷன் என்ன அப்படின்றது அந்த வெப்சைட்ல காமிச்சிட்டே வரும். அடுத்து நம்ம 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து டாக்டர் அரவிந்த் பனகாரியா. யூனிவர்சல் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். யூபிஎஸ் அப்படின்றது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இப்போ என்பிஎஸ் கீழே, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே இருக்கிறவங்க ஆப்ஷனலா வேணா யூபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யூபிஎஸ் வந்து April 1, 2025 இருந்து தான் எஃபெக்டுக்கே வரப்போகுதுங்க. ஸோ 76th ரிபப்ளிக் டேயோட அந்த பரேட்லாம் எங்க நடந்துச்சுன்னா கர்த்தவ்ய பாத் அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்ம ராஜ்பாத்தோட நேம் தான் கர்த்தவ்ய பாத்துன்னு மாத்திருக்காங்க. ஸோ பாஷினி ஆப்னா பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா அப்படின்றது பாஷினி ஆப். அதுல ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அந்த ஆப்போட MOU சைன் பண்ணிருக்கிறவங்க வந்து திரிபுரா. வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் அப்படின்றது வந்து இண்டோருக்கும் உதய்பூருக்கும் கிடைச்சிருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராம்சார் வெட்லேண்ட் சிட்டிஸா இருந்தது இந்தோர் அண்ட் உதய்பூர். ஸோ இதை வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு அப்புறம் மொத்தம் 74 அக்ரிடேட்டட், அதாவது அப்ரூவ்டு வெட்லேண்ட் சிட்டிஸ் இருக்கு. இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜார்ஜியா வந்து 45th மலேரியா ஃப்ரீ கண்ட்ரியா இருக்குங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட யூரோப்பியன் ரீஜன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்றத ட்ரூ ஹோம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. டாடா ஏஐஜி சைபர் எட்ஜ்னு ஒரு சைபர் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்யூ அப்படின்ற இது வந்து லான்ச்சஸ் செக்யூ வைசர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால இயக்கப்படுற கிரெடிட் கார்டு எக்ஸ்பர்ட். செக் வைசர் அப்படின்றது ஒரு கிரெடிட் கார்டு எக்ஸ்பர்ட், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால தான் வேலை பார்க்கப்படுது. ஸோ ஐஸ்பிரிட் அப்படின்றது இந்தியன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி ரவுண்ட் டேபிள். இதோட சிஇஓ வந்து பிரியஷ்மிதா குஹா. பிம்டெக் வந்து பிளாக் செயின் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி பிம் காயின் அப்படின்ற ஒன்ன லான்ச் பண்ணியிருக்காங்க. பிம்டெக்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி. மொபிவிக் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபின்டெக் கம்பெனி. அந்த கம்பெனி தான் வந்து இந்த சென்ட்ரல் டிஜிட்டல் கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா ரூபின்னு சொல்லலாம்.
ஸோ ரிசர்வ் பேங்க் அண்ட் எஸ் பேங்கோட சேர்ந்து மொபிவிக் ஆப்ல வந்து இந்த கரன்சியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்சிஆர்பினா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலுங்க. NUCFDC அப்படின்னா நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பேடிஎம் வந்து ரிசீவ் மணி குவிக் ரெஸ்பான்ஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்மார்ட் போனோட ஹோம் ஸ்கிரீன்ல இருந்தேவோ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். சரியாங்க, நீங்க பேடிஎம் ஆப்புக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிம் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அதுவும் நம்ம ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி யாத்ரான்ற கம்பெனியும் சேர்த்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது எல்லாரையும் பேங்கிங் சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்கும் டிஜிட்டல் லிட்ரஸியை பரப்புறதுக்காகவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வந்தா அதை நீங்க செபிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐஸ்பாட் அப்படின்ற போர்ட்டல்ல லாகின் பண்ணணும். அடுத்தது வந்து செபி வந்து தரோஹர் அப்படின்ற ஒரு ரெப்பாசிட்டரினா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீல் தான் வந்து ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு பைப்ஸ் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஸ்ரீலங்காவோட சேர்ந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போறாங்க. ஸோ அடுத்து ஃபோர்ப்ஸ் 2025 பில்லியனர்ஸ் லிஸ்ட்ல எலன் மஸ்க தான் வந்து ரிச்சஸ்ட் பர்சன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபோர்ப்ஸ் 50 குளோபல் லிஸ்ட் அதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்கன்னா குவாரைஷா அப்துல் கரீம். இந்த இதுல குவாரைஷா அப்துல் கரீம் அவங்க வந்து ஒரு டாக்டர் HIV பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதுல 3 இந்தியன்ஸ் இருக்காங்க. யாருன்னா ஊர்மிளா அஷர், அவரை வந்து குஜி பென் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால அவர் குஜி பென் நாஸ்தா அப்படின்னு ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி IBA டெக்னாலஜி அவார்டுன்ற சிட்டி யூனியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதுல 7 அவார்டு வின் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 2வது வருஷமா அது வின் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இந்தியன் ஷார்ட் பிலிம் அனுஜா, அவங்க வந்து 19th அகாடமி அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கர் அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அடுத்து வந்து த பிளேன் கம்பெனி, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா டு செக்யூர் DGCA. பிளேன் கம்பெனி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டு செக்யூர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ட்ட இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. IDBI பேங்க் வந்து ராகேஷ் சர்மாவை திரும்பியும் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ICICIயோட சேர்மன் வந்து ஜெய் ஷா. ஸோ அவர் ஏற்கனவே மெல்பர்ன் கிரிக்கெட் கிளப்லயும் ஒரு மெம்பரா செலக்ட் ஆயிருக்காரு. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் விமன் வந்து அப்பாயிண்டட் as 15th ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் நாசா. அவங்க பேர் வந்து ஜேனட் பெட்ரோ. ஸோ KRBL அமிதாப் பச்சனை பிராண்ட் அம்பாசிடரா செலக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது சர்லா ஏவியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி, அது பேர் வந்து சூன்ய அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது 2028 தான் வரப்போகுது. இதுலயுமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட டேக் ஆஃபும் லேண்டிங்கும் இருக்கு. ISRO வந்து 100 ஏவுகணைகளை செலுத்தி முடிச்சிருச்சு. ஸோ இன்கத்தசோ அப்படின்றது வந்து மீர்கட் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி இன்கத்தசோ அப்படின்ற ஒரு வான்வெளி வீடம், ஒரு கேலக்சியவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் ஜோஹர் இன்டர்நேஷனல் செஸ் டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. ஒடிசா வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் இனாகுலர் விமென்ஸ் ஹாக்கி இந்தியன் லீக் டைட்டில் 2025. அடுத்தது டாக்டர் கொட்டரத்து மாமின் செரியன் அப்படின்றவர் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் கரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி பண்ணவரு கர்நாடகால இறந்து போயிட்டாங்க. அடுத்தது வந்து சௌமிதா சாட்டர்ஜி வித் ஹிஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓல்டு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்காங்க. அதை வந்து பென்குயின் இண்டஸ் விண்டேஜ் புக்ஸ் அதுதான் வந்து அதை பாதுகாத்து சப்ளை பண்ணும்போது சௌமித்ரா சாட்டர்ஜி வந்து இந்தியன் அண்டு பெங்களூரு ஃபிலிம் ஆக்டர் அவங்க. ஸோ அடுத்தது வந்து நேஷனல் கேர்ள் சைல்ட் டே January 24, இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் January 24. ஸோ அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் எனர்ஜி வந்து January 26. சம்மன் சஞ்சீவனி அப்படின்ற ஒரு ஆப் ஹரியானா லான்ச் பண்ணியிருக்கு. இது எதுக்காக சார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட January 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு.